இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெஞ்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இவர் பெயரில் நம்பிக்கை, எவர் பெயரில்? இயேசுவின் பெயரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 14 வாசிக்கிறோம், உங்கள் இதயம் மறல வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், என் மீது நம்பிக்கை வையுங்கள். எபிரேயர் 12:1-2 வாசிக்கிறோம், விசுவாசத்தை நம்பிக்கையை தொடங்கியோரும் முடிப்பெறுமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வையுங்கள். யோவான் நற்செய்தி 3:15-16 வாசிக்கிறோம், மனுமகளில் நம்பிக்கை கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு. அப்ப யார் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும்? கடவுள் அனுப்பிய மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், இவர் கடவுளின் ஊழியராக தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு கடவுளின் ஊழியராக மாறுகிறார். இயேசு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவராய் மாறுகிறார். இயேசு கடவுளுக்கு பிரியமான அன்பராய் மாறுகிறார். இயேசுவினால் கடவுளுடைய நெஞ்சம் பூரிப்படைகிறது. ஆகவே தம்முடைய ஆவியை மகனுக்குள் இருக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். இவர் மக்களிடத்தில் எல்லோருக்கும் நீதியை அறிவிக்கிறார். இவர் சண்டை சச்சரவு செய்வதில்லை, கூக்குரல் இடுவதுமில்லை, தம் குரலை தெருவில் எழுப்புவதுமில்லை. நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியா புகையும் திரியை அணையார். ஆகவே எல்லா மக்களினங்களும் இத்தகைய செயல்களை செய்து கொண்டிருக்கிற இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை உலகத்தின் மீது அல்ல, உறவுகளின் மீது அல்ல, படைகளின் மீது அல்ல, பணத்தின் மீது அல்ல, இவற்றையெல்லாம் உண்டாக்கிய கடவுள் மீதும் கடவுள் அனுப்பிய மகனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்வோம். என்னுடைய மகிமை காண்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.